எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஜூலை மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சனி பகவான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் படிக்காதவே சாதிச்சிருப்பாங்க, பகுத்தறிவு வச்சு சாதிச்சிட்ருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு டிகிரியில் 2 டிகிரியில் ஏன் 3 டிகிரி படிச்சுட்டு கூட வேலை இல்லாமல், அதாவது சரியான உழைப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இருப்பார். ஏன்னா அவரு தான் தொழிலுக்கே அதிபதி, சனி தான். சனி பகவான் நல்லா இருந்தால் தொழில் மாற்றத்தை கொடுப்பார். சுக்கிரன் நல்லா இருந்தார்னா அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி குரு நல்லா இருந்தால் திருமணத்தையும் புத்திர பாக்கியத்தையும் கொடுத்துருவார். புதன் பகவான் நல்லா இருந்தால் நல்ல படிப்பு கொடுத்துருவார். இதுபோல் நம்ம பொது பலனை பார்க்கும்போது ராசியை அடிப்படையாக பலன்கள் சொல்கிறோம். ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், லக்னத்து அடிப்படையாக பலன்களை சொல்கிறோம். அதுபோல் உங்களுடைய இண்டிவிஜுவலான ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா, அதில் நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, படிப்புக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதிர்பார்க்குறீங்களா, புதன் பகவானை பாருங்கள். திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்குதுங்களா, குருவை பாருங்கள். அதிர்ஷ்டம், அதாவது வண்டி வாங்கலாமா, வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா, கிரையம் பண்ணலாமா, இன்றைக்கி புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, குருவை பாருங்கள். எதுக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது. இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொன்னேன், தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டார் அப்படின்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்றை மண்ணை தான் ஒட்டும். அந்த மாதிரி சனி பகவான் உங்களுக்கு இப்போ அருமையான இடத்துல சனி உக்காந்துருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருட காலமாக ரொம்ப சிரமப்பட்டு அவஸ்தைப்பட்டு இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு இப்போ வெளியில் இப்போ தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த மார்ச் 29 தான் சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சது. ஆனால் அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சனி பகவான் இப்போ வக்கரமாகிறார். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியில் இருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் திருக்கணித முறைப்படி இப்போ சனி பகவான் வக்கரமாகிறார். 138 நாளைக்கு மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல், ஜாமீன் எழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறது, இது எல்லாமே உபதிரயத்திலுமே முடியும். அதாவது ஆசை சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் செய்யாதீங்க. இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ கற்றுக்கோங்க. பிரச்சனை இருக்குதா பேசி தீர்த்துக்கோங்க. கருத்து வேறுபாடு இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சிறு குச்சி பல்லு உதவுத்துன்னு சொல்லுவாங்க. அந்தவுடைய குச்சி இப்போ கண்ணு கொத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு பாதகமான நேரம் தான். இந்த சனி வக்கரம் உங்களுக்கு நல்லா இல்லை. உங்கள் வீட்டுக்கு அதிபதியே இப்போ வக்கரமாகிறார். அதனால் ஒரு 4.25 மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, ஒரு 4.5 மாதம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஒன்று. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். இப்போ உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவர் யாருன்னா குரு மட்டும்தான். அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ அடிமை தொழில் செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். நான் பார்த்தேன்னா நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க. ஏன்னா ஒரு கரும்பு பார்த்தோன்னா சாறு எடுத்துகிட்டு சக்கை தூக்கி வெளியில் போடுற மாதிரி தான் உங்களுடைய நிலைமையை. மற்றவங்களுக்காக வேண்டி உழைக்கிறீங்க, ஓடா தேயிறீங்க. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நல்ல பேர் இல்லை. உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஒரு சில நேரத்தில் யோசிப்பீங்க, மற்றவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்குறோன்னு என்ன இருக்குது, இதுவே நாம்ளே செஞ்சால் என்ன, வாழ்வாதாரம் இல்லை. அந்த வாழ்வாதாரம்ன்றது நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னால், நம்ம ஜாதகம் கரெக்டாக இருக்கா. இந்த உலகத்தில் பிறக்கும்போது யாருமே பார்த்தா பூர்வீக சொத்தோட இன்றைக்கி கோடீஸ்வரனாக பிறக்கிறது இல்லை. பிறந்து அவங்கவுங்க சொந்த காலில் நின்று சாதித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா. நம்ம ஜாதகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும்னா நம்மளுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்கணும்.
சரிங்களா? அதனால் குரு பகவான் உட்காந்துருக்கிற இடம் வந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதனால் இந்த மாதம் தொழில் ரீதியான ஓரளவுக்கு வளர்ச்சிகள் எதிர்பார்க்கலாம். யோசனைகள் நிறைய இந்த மாதம் உங்களுக்கு தோணும். இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமான்னு ஏற்கனவே ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க. அதனால் கடன் பட்டிருப்பீங்க, நஷ்டப்பட்டிருப்பீங்க, அதிலிருந்து சிரமப்பட்டு வெளியில் வந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் இந்த டைமில் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவராக இருக்கிறாரு. அதனால் பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதாவது மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல உட்காரும்போது ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதாவது உடல் உபாதிக்கு மூலியமாக கொஞ்சம் சரியாகும். அதே மாதிரி இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும். கட்டட வேலை, வீட்டு வேலை, தோட்டத்துறை வேலை, காட்டு விவசாய வேலை, சிறுதிருத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த டைமெல்லாம் ஓரளவுக்கு பண்ணுன்னு நினைக்கிறவங்களாம் இப்போ பண்ணிக்கலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் உட்காரும்போது, ஏன்னா 8ஆம் இடம்ன்றது ஆயுளுக்கு மட்டுமே இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுக்குண்டான வாய்ப்பு தான் உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் இன்றைக்கி லாபஸ்தானத்துக்கு அதிபதி போய் இப்போ 8ஆம் இடத்துல உட்காந்ததுனால சீர்திருத்தம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ எடுங்க, அது உங்களுக்கு ஜெயமாகும். சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறாரு. இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தா மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த ரிஷபராசியிலே சுக்கிரன் போய் இப்போ ஆட்சியாக உக்காந்துட்டார் 26 தேதி வரைக்கும். அதனால் 26 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக எடுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அதுக்காக வேண்டி நிறைய பேர் வந்து டெஸ்ட் டியூப் வைக்கலாமா, ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா, இல்லை அதுக்கு உண்டான முயற்சிகள் எவ்வளவோ இன்றைக்கி டெக்னாலஜிலாம் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் அதை பண்ணலாமா, இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலே உட்காந்துட்டார். அதனால் குழந்தை பாக்கியத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார், மண்மனை வீடு வாசல் வாங்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருவார். சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போயிடுவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்போ 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. கலஸ்திரஸ்தானத்தில் போய் புதன் உட்காந்துருக்கிறாரு. அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதத்தில் 18 தேதி வரைக்கும் திருமண தடைகள் எதை இருந்தாலும் விலகி திருமணத்துக்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வந்து வக்கரகதி ஆகிறார். அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ 18ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாயை நமக்கு எதிரியாக மாறிடும். அப்போ காதல் கல்யாணமெல்லாம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் காதல் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, விரும்பிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாயை நம்ம எதிரியாக்கிப்படும், தேவையில்லாத சங்கடத்தில் பிரித்து போடும். அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், நம்ம கம்முனே தான் இருந்தோம், எந்த தப்பு தாண்டா பேசலை, எதுவும் சொல்லலை, ஏன் போனாங்க, எதுக்கு சண்டை வந்தது, எதனாலும் நம்ம பிரிஞ்சோம், எதுவுமே உங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது. அப்போ காரணம் என்னென்னா நம்ம வாய் தான் நமக்கு எதிரி. அப்படி பார்த்தா 18 தேதி வரைக்கும் திருமண வாழ்க்கைகள் நல்லா இருக்குது. ஏன்னா புதன் உட்காந்துருக்கிற இடம் பரவாயில்லை. ஏன்னா தன்னோட தாய் வீட்டில் போய் கடகராசியில் உட்காந்துருக்கிறார். 18ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா ஆகஸ்ட் 11 வரைக்கும் அவர் வந்து வக்ரமாகிறார். அந்த வக்ரகாலம் முடிகிற வரைக்குமே கண்டிப்பாக கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அவஸ்தைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ கற்றுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவிக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துருவார், மன உளைச்சலை கொடுத்துருவார். ஏன்டா கல்யாணம் பண்ணன்ற அளவுக்கெல்லாம் மனசுக்குள்ளார குழப்பம், கேள்வி. ஏன்னா மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே, நாம் ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம், நாம் ஏன் கஷ்டப்படுறோன்ற அளவுக்கு மனசுக்குள்ளார நிறைய குழப்பத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அதனால் உதவி பண்ணுறதை நிறுத்திட்டு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம இந்த ஏன் நம்ம கஷ்டப்படுறோன்றது நமக்கே புரியும், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். 6ஆம் இடம்ன்றது சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். எப்பயுமே மாதகிரக யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் எந்தெந்த மாதத்தில் போய் எங்கெங்கே உட்காடுறாரோ அதை தொட்டு தான் பலன் கொடுப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 6ஆம் இடம் அப்படின்றது அடிமை தொழில், சம்பளம் வாங்குறவங்களுக்கு 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். 17 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 17 தேதி வரைக்கும் பார்த்தா வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு, ப்ரமோஷன், டெம்பரவரி வேலை செஞ்சால் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம் நல்லாயிருக்கும். அதே 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார்.
அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேலே திருமணம். நிறைய பேர் வரன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். உங்களை பார்த்துட்டு போகிற நேரம் அவங்களுக்கு கல்யாணம், திருமண தடையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம நேரம் எதுக்கு நமக்கு நடக்கலைன்ற ஒரு குழப்பம், கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு உங்கள் திசாபுத்தி நல்லா இருக்கா, கிரக தோஷம் இல்லாமல் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா, ஏன்னா எந்த கிரகம் இருக்குதோ அதனோட ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் அதுக்குண்டான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது எப்படியோ மகர ராசிக்காரங்களுடைய நிலைமை அருமையான ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்குது. நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு சின்ன சரிவு. இந்த சனி பகவான் வந்து வக்ரகதி ஆகிறதுனால ஒரு 4.5 மாதம் வண்டி வாகனத்தில், தொழில் ரீதியாக, குடுக்கல் வாங்கல, பண விஷயத்தில், உதவி செய்யப்படக்கூட உபதிரி வரும். சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.